அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாமினேஷன்லேருந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம் டேட் பற்றின ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, டிசம்பர் 15ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் NTPC எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் குரூப் டிலாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஆனால் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கான எக்ஸாம் டேட் வந்து டிசம்பர் 15ஆம் தேதியிலேருந்து நடக்க போகிறதா ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியலாக ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் அண்ட் மினிஸ்ட்ரியல் கேட்டகரிஸ்க்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. 1663 வேகன்சிஸ்க்கு 1 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் டிசம்பர் 15லேருந்து நடக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய NTPC எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டேஷன் மாஸ்டர், கார்ட்ஸு, ஆஃபீஸ் கிளர்க்கு, கமர்ஷியல் கிளர்க்கு, இந்த போஸ்ட்டுலாம், அதாவது நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு மொத்தம் 35,000 வேகன்சி. இந்த 35,000 வேகன்சிஸ்க்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,26 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது இருக்கிறதுலே அதிகமாக அப்ளை பண்ணவங்க இதுக்கு தான். குரூப் டியோட வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா, அடுத்து RRCன்னு போட்டிருக்காங்க இல்லையா, ட்ராக் மெயின்டெனர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வேகன்சிஸ் இருக்குது. 1,03,769 வேகன்சிஸ் இந்தியா முழுவதுக்கும். ஆனால் அதுக்கான காம்ப்ளீட் பண்ணக்கூடிய ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,15,00,000 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து NTPC எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 28, அதாவது இந்த மாதம் 28ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் கடைசி வரைக்கும் நடக்கும். அடுத்த வருஷம் 2021 மார்ச் வரைக்கும் நடக்கும். ஏன் இத்தனை மாதம்? ஜனவரி இருக்குது, பிப்ரவரி இருக்குது, மார்ச் இருக்குது. ஒரு 3 மாதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் நடக்கணும். அப்படின்னா இந்த 1 கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி முடிக்கணும் இந்தியா முழுவதுக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதில் எல்லா ஜோனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறது தான் இது. அப்போ சென்னை ஜோனுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும், மற்ற பெங்களூர் ஜோனுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்தியா முழுவதுக்குமே ஸ்டார்ட் ஆகிறது தான். பட் உங்களுக்கு எப்போ இதில் எக்ஸாம் டேட் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 3 மாதம் டைம் பீரியடுக்குள்ளே எப்போ வேணாலும் வரும். அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓரளவுக்கு என்ன நல்லாவே பண்ண முடியுமா? ஏன்னா ஏற்கனவே படித்து ரொம்ப விட்டுருந்தீங்க அப்படின்னா 2 வருஷம் ஆக போகுது, மார்ச் வந்தால் 2 வருஷம் எக்ஸாமே ஃபீஸ் கட்டி 2 வருஷம் ஆக போகுது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கலாம். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை வந்து கிளியர் பண்ண முடியும். இது வந்து CBTக்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, லெவல் 1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்சில் NTPC முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஐசோலேட்டட் முடிஞ்சதுக்கு அப்புறம் NTPC ஸ்டார்ட் ஆகும். NTPC முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குரூப் டி. ஸோ குரூப் டி அப்ளை பண்ணவங்க உங்களுக்கு ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல், மே, ஜூன், இந்த 3 மாதம் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ ரொம்ப காம்படிஷன் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் இது தான். நெகட்டிவ் மார்க்கிங்லாம் இருக்குது. ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக எடுத்துகிட்டு இருந்திருக்கோம். ஸோ நல்ல ஒரு காம்படிஷன் வந்து இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிகமான டைம்லேருந்து நம்மளோட ஆப் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NTPCக்கான டெஸ்ட் பேட்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, தமிழில் அவைலபிளாக இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நம்முடைய ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் படிக்காதவங்க அட்லீஸ்ட் அதையாச்சும் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்க ஒரு 1000 பேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்க 1000+ பேஜஸ் 2000 பேஜஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே, குரூப் டியாக இருந்தாலும் சரி, NTPCயாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதெல்லாம் டெய்லி வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அது நிறைய மார்க் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். ஓகே, நம்மளுடைய அதிகமான டீம் ஆப்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேச்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தகவலை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இட்ஸ் அஃபீஷியல். ஓகே, என்ன ரெக்ரூட்மெண்ட் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த NTPCக்கான கால் லெட்டர் எப்போ வரும், ஆல் டிக்கெட் வந்து எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி 14 டேஸ்க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான அப்டேட் விரைவிலேயே அடுத்தடுத்து ஒவ்வொரு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட வெப்சைட்லேயும் கொடுக்கலாம். இப்போ இது வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட வெப்சைட்டில் அவைலபிள் கிடையாது. ஓகே, ஒவ்வொன்றா வந்து அப்டேட் கொடுப்பாங்க. ஓகே, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சேனல்லையும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமினேஷனுக்காக வந்து போட்டிருந்தோம். லாஸ்ட் 2 இயர்ஸாகவே நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் நான் வந்து தரேன். முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாத்தையுமே வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அப்டேட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.